ஹாய். எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம். காலை சாப்பாடெலாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வீட்டில் காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரம் வேகுதா? அப்போ இட்லியாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. முத்து இல்லாமல் நான் இட்லி எழுதிய சான்ஸே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க நாங்கள் 3 பேரும் இட்லி அவ்வளோவா விரும்பாதவங்க. முத்து மட்டும்தான் இட்லி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இட்லி கிடையாதுங்க. இட்லி மாதிரியே இருக்க இடியாப்பம். ஓகேங்களா? இடியாப்பம் தான் வச்சேன். வாங்க எல்லோரும் இடியப்பம் சாப்பிட்லாம். இடியப்பத்துக்கு தொட்டுக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூ தான். நேற்றே ஸ்டூ நல்லா இருக்குன்னு தம்பிங்க 2 பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவே வைங்கம்மான்னு சொன்னதுனால நான் ஸ்டூவே வச்சுட்டேங்க. அதிகமாக வைக்க கிடையாது. 1.5 உருளைக்கிழங்கு போட்டு வச்சேன். வேறு பிடிக்காத குழம்பு வச்சு கொடுக்குறத விட பிடிச்சதை அவங்க கேட்டதே வச்சு கொடுக்குறது பெட்டர்னு தோணி அதையே வச்சு கொடுத்துட்டேன். நமக்கு வேலை ஈஸி பாருங்கள். அதனால் அப்புறம் மத்தியானத்துக்கு சமையல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதம் வடித்து வச்சுருக்கேன். முட்டை குழம்பு வைக்க போகிறேங்க. முட்டை குழம்பு வைக்க போகிறேன். சாதா முட்டை குழம்பு பீட்ரூட் பொரியல், அதுதான் மத்தியான சாப்பாடு. ஓகேங்களா? அப்புறம் நிறையா பேர் நேற்று நிதினுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துன அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். அதாவது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்களும் நல்லா இருங்க நம்ம இங்கேருந்து சொன்னாலும் தெரிய போகிறது கிடையாது. ஆனால் சொன்ன எல்லாருக்கும் மொத்தமாக நாங்கள் சொல்கிறது அந்த நன்றி. அந்த நன்றியை சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அதனால் எங்களை வாழ்த்தின அனைத்து உள்ளங்களும் நல்லா இருக்கணும், வாழ்த்தாத அனைத்து உள்ளங்களும் நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருந்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? கஷ்டங்கள் வந்தாலும் அது கடந்து போகும். சந்தோஷங்கள் மட்டுமே எல்லார் வாழ்க்கையில நிலச்சி இருக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகேங்க, பாருங்கள், பத்திரமா இருங்க. பாய்.